வேலம்மாள் Engineering College, Information Technology, admissions open for 2026. அடுத்தடுத்து நிறைய பிரேக்கிங் நியூஸ் வந்து கொண்டே இருக்கிறது. எங்களுக்குள்ளே இருந்தது கருத்து வேறுபாடு தான் நீங்கி விட்டது, நாங்கள்லாம் ஒன்றா செயல்பட போகிறோம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார் திரு எஸ்பி வேலுமணி. பரஸ்பரம் குற்றஞ்சாட்டி தகுதி நீக்கம் கோரி கொடுக்கப்பட்ட மனுக்களை எல்லாம் ரெண்டு தரப்பும் பின்வாங்கியிருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் முடிவை நாளைக்கு அறிவிக்கிறேன்னு சபாநாயகர் கூறியிருக்கிறார். ரெண்டு சந்திப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. திரு எஸ்பி வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் தனியாக செயல்பட்டு வந்தவங்க இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க. அதே போல் ரெண்டு தரப்பும் சபாநாயகரை சந்திச்சிருக்கிறாங்க. ரெண்டு சந்திப்பிலையும் ஒருவர் மிஸ்ஸிங், அவர் திரு சி.வி. சண்முகம். அவர் ஏன் மிஸ்ஸிங்னு கேட்கும்போது அவர் எங்களுடன் தான் இருக்கிறார் என்று திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கூறுகிறார். பட் தி ஆப்சன்ஸ் இஸ் வெரி கான்ஸ்பிக்வஸ். இதுக்கான காரணம் என்ன தாய்மானவன்? திரு சி.வி. சண்முகம் இதில் உடன்படாமல் இருக்கிறாரா? உடன்பட்டு தான் இருக்கிறார்னு வேலுமணி விளக்கம் கொடுத்தாலும் கூட அவருடைய ஆப்சன்ஸ் நிறைய கேள்விகளை எழுப்புது. அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் ஒருவராக இருந்தவரும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான நிலைப்பாட்டை முதல்ல எடுத்தவருமாக கருதப்படுபவர் சி.வி. சண்முகம். இவர் தற்போது இந்த அணிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதில் அந்த நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை, அதன் பிறகாக தற்போது தலைமைச் செயலகத்துல சபாநாயகரை சந்தித்து அந்த கொடுக்கப்பட்ட மனுக்களை திரும்ப பெறுவதில் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல பங்கேற்கவில்லை என்பது தெரிய வருகிறது. இவர் தவிர மீதம் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்நிலைப்பாடு எடுத்திருந்த அனைவருமே ஒரு சேர வருகை தந்து தற்போது தாங்கள் கொடுத்திருந்த அந்த மனுக்களை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. குறிப்பா தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கொடுக்கப்பட்ட மனு, அது மட்டும் இல்லாம அதிமுகவுல எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் தரப்புல அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக எஸ்பி வேலுமணி, கொறடாவாக விஜயபாஸ்கர் ஆகியோரை நியமிக்க வேண்டும் என எதிர்ப்பு எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த மனுவையும் என இரண்டு மனுவையும் திரும்ப பெற்றுட்டாங்க. ஆனா இந்த கூட்டத்துல மட்டும் சி.வி. சண்முகம் அவர்கள் வராத ஒரு சூழல் இருக்கிறது. அவருடைய நிலைப்பாடு என்ன என்ற கேள்விய முன்னாள் அமைச்சர் தொண்டாமுத்தூருடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி அவரிடம் கேட்டபோது சி.வி. சண்முகம் உட்பட அனைவருமே ஒரு சேர தற்போது ஒருமித்த கருத்தோடு மீண்டும் இணைந்திருப்பதாகவும், குறிப்பாக கருத்து வேறுபாடுகள் களையப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து தாங்கள் கொடுத்திருந்த அந்த இரண்டு மனுக்களுமே திரும்ப பெறப்பட்டிருப்பதாகவும், தாங்கள் குறிப்பிட்டிருந்த சில அம்சங்களை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரிசீலிப்பதாக தெரிவித்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தோல்வி குறித்தான காரணம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்பதையும், அதே போல பொதுக்குழு கூட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சி.வி. சண்முகம் எஸ்பி வேலுமணி தரப்பினர் தொடர்ச்சியா வலியுறுத்திய நிலையில் அது தொடர்பான விஷயங்களை பரிசீலிப்பதாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருப்பதாக அறிய முடிகிறது. சற்று முன்னர் இதே குழுவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவர்கள் நம்மிடையே செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட தற்போதும் கூட கட்சி வலுவாக இருப்பதாகவும் ஒன்றிணைந்து செயல்பட தொடங்கி இருப்பதாகவும், பொதுக்குழுவை கூட்டுவது தொடர்பாக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தக்க சமயத்துல முடிவெடுப்பார் எனவும், அது மட்டும் இல்லாம இங்கு வந்திருந்த நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிர்வாகிகள் பலருமே முன்னாள் மாவட்ட செயலாளர்களாகவும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளாகவும் இருந்த நிலையில அவர்களது பதவிகள் என்பது பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு மீண்டும் பதவிகள் வழங்குவது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரிசீலனை செய்வதாக குறிப்பிட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து எஸ்பி வேலுமணி தரப்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சில விஷயங்களை அவர் முன்னெடுப்பார், இபிஎஸ் அவர்கள் முன்னெடுப்பதாகவும் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில தான் அதிமுக பொறுத்த மட்டில் 43 எம்எல்ஏக்கள், மொத்தமாக 47 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. பலர் தொடர்ச்சியாக தங்களுடைய உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாங்க. இப்படிப்பட்ட நிலையில தான் 43 பேரும் ஒற்றுமையாக இருப்பதாக அறிவிப்பு என்பது தகவலாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா அதிலும் கூட சி.வி. சண்முகம் ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருப்பதாக இங்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் கடிதங்கள் கொடுத்தாங்கல்ல, இப்ப சபாநாயகர் கிட்ட கடிதம் கொடுத்தாங்கல்ல, அதுல திரு சி.வி.எஸும் கையெழுத்து போட்டிருக்கிறாரா? அவருடைய கடிதமும் இடம்பெற்றிருக்கா? இங்கு வந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகளிடம் விசாரித்த போது சி.வி. சண்முகமும் அந்த கடிதத்துல கையொப்பம் இட்டிருப்பதாகத்தான் தகவல்களை சொல்றாங்க.
ஒட்டுமொத்தமாக அனைவருமே ஒற்றுமையாக இருப்பதாகத்தான் சொல்கிறார்கள். குறிப்பாக மரகதம் குமரவேல், மதுராந்தகம் மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா, பெருந்துரை ஜெயக்குமார், அம்பாசுமுத்திரம், இசைக்கி சுப்பையா, இவங்க 4 பேர் மட்டும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடியவர்கள் 2 அணிகளாக இருந்தவர்கள் தற்போது அனைவருமே ஒரு சேர ஒன்றிணைந்திருப்பதாக கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. 43 எம்எல்ஏக்களும் அதிமுக தொடர்வதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது தொடர்பாக 2 அணிகளாக இருந்த போது தங்கள் தரப்புல கொடுக்கப்பட்ட அந்த பதவி நீக்கம் மற்றும் அதே போல தங்கள் தரப்பு நிர்வாகிகளுக்கு அந்த பொறுப்புகள் வழங்குவது தொடர்பாக சபாநாயகரிடம் கொடுக்கப்பட்ட கடிதங்களையும் திரும்ப பெற்றிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட அந்த கடிதங்களை திரும்ப பெறுவதாகவும் எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அதிலும் கூட சி.வி. சண்முகத்துடைய கையொப்பம் இருப்பதாகத்தான் இங்கு வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் சொல்றாங்க. சி.வி. சண்முகம் மட்டும் வரவில்லை, அவர்கள் தவிர அனைவருமே வருகை தந்து இரு தரப்பிலும் கொடுக்கப்பட்ட கடிதங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பார்த்தோம் என்றால் அதிமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஏற்கனவே அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி தரப்புல அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமியும் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் நியமிக்கப்பட இருப்பதாக கடிதம் வழங்கப்பட்டது. ஒருவேளை அதன்படி பார்த்தோம் என்றால் இவர்கள் இருவரும் அதிமுக பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தின் அடிப்படையில் இவர்களை சபாநாயகர் தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் இருந்தன. ஆனால் அது குறித்தான அறிவிப்பை நாளைய தினம் வெளியிடுவதாக சபாநாயகர் தெரிவித்திருப்பதும் கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது. கவனிக்கத்தக்க நிறைய விஷயங்கள் ஒரு மே 10ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதிக்குள்ள அதிமுகவில் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்து அது சுபம் அப்படின்னு முடிந்திருக்கிறதா இல்லை தொடரும் அப்படின்னு திரு சி.வி. சண்முகத்துடைய ஆப்சன்ஸ்னால இது வரப்போகுதா, அவர் மட்டும்தான் இதில் பங்கேற்கலை அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். 2 நிகழ்வுலையும் அவர் பங்கேற்கலை. சபாநாயகர் அறையில் 2 தரப்பு ஒரு தரப்பாக போய் சந்திச்சாங்க, அதுலேயும் அவர் இல்லை. 2 தரப்பும் பணம் எடுத்துக்கொண்டாங்க திரு இபிஎஸ் இல்லத்தில் எல்லாரும் ஒன்றா இருக்கும் அப்படின்னு. அந்த நிகழ்விலையும் திரு சி.வி. சண்முகம் பங்கேற்கவில்லை என்பது நிறைய உட்செய்திகளை சொல்கிறது. ஆனால் திரு எஸ்பி வேலுமணி சொல்கிறார் அவரும் இதில் உடன்பட்டு தான் இருக்கிறாரு, அவருடைய இல்லத்திலேருந்து தான் நாங்கள் புறப்பட்டு வந்திருக்கோம் அப்படின்லாம் அவர் சொல்கிறத நம்ம கேட்டோம். அடுத்து என்னங்கிறத பார்க்கலாம். அணிகள் இணைஞ்சு ஒரு அணியாக அதிமுக செயல்பட திட்டமிட்டு அந்த திட்டத்தை அந்த தீர்மானத்தை சபாநாயகரிடமும் வழங்கியிருக்கிறாங்க. We'll wait and see what next. Velamal Engineering College Cyber Security admissions open for 2026.